وبعده قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் கொண்டு சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, புனித பராத்துடைய தினத்தில் நேற்றைய தினம் பல நல்ல அமல்களை செய்தும் இன்றைய தினம் நோன்பு நோற்றவர்களாக நம்மில் பலரும் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பராத்தின் மூலமாக என்ன பாக்கியங்களை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு வைத்திருக்கிறானோ அல்லாஹ் அத்துணை பாக்கியங்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, அகீதா என்று சொல்லக்கூடிய நம்முடைய கொள்கைகள் சம்பந்தமாக ஈமான் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நாம் சொல்லி வருகிறோம். ஓரளவுக்கு அகீதா சம்பந்தமாக நீங்க விளங்கி இருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல செய்திகளை நாம் உங்களுக்கு சொல்லும் பொழுது அகீதா சம்பந்தப்பட்ட ஒரு நிறைவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த அகீதா எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இன்றைய தினமே ஒரு சாட்சியா இருக்கு. நம்ம பேசக்கூடிய அகீதா அது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதற்கு இன்றைய தினமே சாட்சி. அல்லாஹ்வுடைய கிருபையினால புனித பராத்துடைய தினத்தை முன்னிட்டு வெறும் கூத்தாநல்லூர் அல்ல, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, அதையும் கடந்து உலகம் முழுவதும் எல்லா மக்களும் இந்த பராத்துடைய இரவை கண்ணியப்படுத்தும் முகமாக மகரிபுக்கு பிறகு 3 யாசீன் ஓதியும் இஷாவுக்கு பிறகு பல நல்லமல்கள் செய்தும் கபூர் ஜியாரத்து செய்தும் இன்றைய தினத்திலே நோன்பு பிடித்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்க்கலாம். வெறும் கூத்தாநல்லூர் மட்டும் இல்லை, ஊரை தாண்டி, டிஸ்ட்ரிக்டை தாண்டி, ஸ்டேட்டை தாண்டி வேர்ல்டு லெவல்ல பராத்துடைய தினத்தை கண்ணியமாக அமல் செய்யப்படுகிறது. இதுல இன்னும் சில ஜமாத்துகள் பராத்துன்னு ஒன்னே கிடையாது, பராத்துன்னு ஒன்னே கிடையாது, அதெல்லாம் வழிகேடு. பராத்துடைய இரவுக்கென்று எந்த சிறப்பும் கிடையாது, பராத்துடைய பகல்ல நோன்பு வைக்கணுங்கிற எந்த அமலும் கிடையாது. யாரு சொல்றது? சிவபெருமானா? எட்வின் சொல்றாரா? அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான், அல்லா பிச்ச, இவன் தான் சொல்றான்.
பராத்துக்கென்று எந்த ஒரு தனி சிறப்பும் கிடையாது. உலகம் முழுவதும் பராத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு தருணத்தில் சில ஜமாத்துகள் மட்டும் பராத்துக்குன்னு எந்த சிறப்பும் கிடையாது. என்ன பிரச்சனை? அகீதா. அல்லாஹ் நமக்கு நல்ல அகீதாவை கொடுத்திருப்பதன் காரணத்தினால நம்ம பராத்துடைய இரவை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். நம்ம அகீதா நாசமா போன அகீதாவாக இருந்திருந்தால் பராத்து மட்டும் அல்ல, மேராஜ் மட்டும் அல்ல, எந்த இபாதத்திற்கும் நம்ம மரியாதை கொடுத்திருக்க மாட்டோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாத்தான். அல்லாஹ் நமக்கு நல்ல அகீதாவை கொடுத்திருக்கிறார். பண்பான பெருமக்களை, அகீதாவில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதுக்கு ப்ரூஃபே இன்றைய தினம்தான். அல்லாஹ் நமக்கு நல்ல அகீதாவை கொடுத்ததுனாலதான் பராத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். நல்ல அகீதா நம்மகிட்ட இல்லை என்றால் பராத்தை நம்ம மதிச்சிருக்கவே மாட்டோம். அன்பான பெருமக்களே, அகீதா சம்பந்தமா நம்ம பேசிக்கிட்டு வரோம். சென்ற வாரம் நம்ம சொன்னோம், இஸ்லாத்துல 2 இருக்குது. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான். ஈமான், நல்ல அமல், இந்த 2ஐயும் தான் அல்லாஹ் பார்ப்பான். நம்மில் ஒவ்வொருவரிடம் இருந்தும் அல்லாஹ் இந்த 2ஐயும் தான் கவனிப்பான். ஈமான் இருக்குதா, நல்ல அமல் இருக்குதா? குர்ஆன்ல நீங்க எங்க புரட்டி பார்த்தாலும் 2ஐயும் சேர்ந்தே சொல்லுவான். ஈமான் அமலை விட்டும் பிரியாது, அமல் ஈமானை விட்டும் பிரியாது. குர்ஆன்ல நீங்க எங்க புரட்டி பார்த்தாலும் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமானும் வேணும், நல்ல அமல்களும் வேணும். 2ஐயுமே அல்லாஹ் பார்ப்பான். ஒவ்வொரு அடியார் என்கிட்ட அல்லாஹ் இந்த 2ஐயும் பார்ப்பான், உங்கள்கிட்ட அல்லாஹ் இந்த 2ஐயும் பார்ப்பான். நல்ல அமலும் இருக்கணும், நல்ல அகீதாவும் இருக்கணும். சென்ற வாரம் சொன்னோம், ஈமான்னு சொன்னா அகீதா தான். அகீதாவுடைய இன்னொரு பேரு தான் ஈமான், ஈமானுடைய இன்னொரு பேரு தான் அகீதா. 2 ஒண்ணுதான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மில் ஒவ்வொருவரிடமும் அல்லாஹ் பார்ப்பது வெறும் அமலை மட்டும் அல்லாஹ் பார்க்கறது இல்லை, அகீதாவையும் சேர்ந்து பார்ப்பான். ஆக அன்பான பெருமக்களே, அமலுடைய விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கரெக்டா இருக்கிறோம். அமலுடைய விஷயத்துல கரெக்டா இருக்கிறோங்கிறது மட்டுமல்ல, ஸ்ட்ராங்காவும் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மகிட்ட 2 பார்க்கிறான். ஒன்னு ஈமான்னு சொல்லக்கூடிய அகீதா, இன்னொன்று நல்ல அமல்கள். இதுல நல்ல அமல்களுடைய விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், கரெக்டா இருக்கிறோம். அமலுடைய விஷயத்தில் நம்ம யாரும் குழப்பவும் முடியாது, நம்ம குழம்பவும் மாட்டோம். இப்போ ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஜும்மா தொழுக போகாதேன்னு சொன்னா கேட்பீங்களா? அல்லது ஜும்மா 4 ரக்கா தொழுங்கன்னு சொல்றான், கேட்பீங்களா? சரி, அல்லது நாளைக்கு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 ரக்கா தானே தொழுதீங்க, சனிக்கிழமை அதே மாதிரி 2 ரக்கா தொழ வேண்டிதானே சொன்னா கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அமல்ல உங்களை எதுவுமே செய்ய முடியாது. தொழாதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. தொழுகையினுடைய ரக்காத்துகளை குறைச்சி தொலை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டீங்க? கேட்க மாட்டீங்க. ஏன்னா அமல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. அமலுடைய விஷயத்தில் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அன்பான பெருமக்களே, அதே மாதிரி அகீதாவுடைய விஷயத்திலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி அமலுடைய விஷயத்துல நம்ம உறுதியாக இருக்கிறோமோ, கரெக்டா இருக்கிறோமோ, அதே மாதிரி அகீதாவுடைய விஷயத்திலையும் நாம் சரியாக இருக்க வேண்டும். காலங்காலமாக உதாரணத்துக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் மேல மௌலூது ஓதிக்கிட்டு வரோம், ரசூலுல்லாஹ்வுடைய பேர்ல மீலாது விழா கொண்டாடுறோம், அவுலியாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய தர்காக்களுக்கு சென்று ஜியாரத்து செய்யறோம், மர்ஹூமீன்களுக்கு குர்ஆனை ஓதி இழப்பிச்சு வைக்கிறோம். திடீர்னு எவனாவது ஒருத்தன் வந்து மீலாதும் கிடையாது, மௌலூதும் கிடையாது, ஃபாத்தியா கிடையாதுன்னா அது எப்படி? அப்ப அகீதா ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். எப்படி அமல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அகீதாவிலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, நான் மற்றவங்களை நான் குறை சொல்லல. மீலாது கூடாதுன்னு சொல்றவங்க, மௌலூது கூடாதுன்னு சொல்றவங்க, ஃபாத்திஹா கூடாதுன்னு சொல்றவங்க, அவங்கள நான் குறை சொல்லல. அவங்க அவங்க அகீதாவுடைய கொள்கை பிரகாரம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்னு தான் கேட்கிறேன். நான் அவங்கள குறை சொல்லல. பராத்து கூடாது நான் போன வாரம் சொன்னேன். மேராஜ் சம்பந்தமாக அந்த வாரம் வரும் பொழுது கரெக்டா மேராஜ் கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும். அதே மாதிரி பராத்துடைய நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி பராத்து அது ஒரு வழிகேடு,
அது ஒரு பிதாத்து. ஒரு 2 நண்பர்கள் எனக்கு அனுப்பி வச்சாங்க, கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு. அவங்க வேலை அதுதான். அந்தந்த ஒவ்வொரு அமல்கள் வரும் பொழுதும் அதை செய்ய விடாம கெடுக்கக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க கொள்கை பிரகாரம் அது சரி, நம்ம தப்புன்னு சொல்ல வரல. நமக்கு அது சரியில்லை, நம்முடைய கொள்கை வேறங்கிற. நம்ம அதுல போய் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவை இல்லை, நம்ம அதுல குழம்ப வேண்டிய தேவை இல்லை. நம்ம வேற ரூட்ல இருக்கிறோம், அவங்க வேற ரூட்ல இருக்கிறாங்க. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, எப்படி அமல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அதே மாதிரி அகீதாவிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவன் குழப்புனாலும் குழம்பக்கூடாது. இதுல பெரியவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, ஓல்ட் இஸ் கோல்டும் பாங்க. வயதானவர்களை ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு கீழே உள்ளவங்க, காலேஜ் படிக்கக்கூடியவங்க, இவங்க தான் சிரமம். பயணத்துக்கு போயிட்டு வந்தா மாறிடுறாங்க, காலேஜுக்கு போனா மாறிடுறாங்க, யூடியூப் பயான கேட்டா மாறிடுறாங்க, இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இது மாதிரி ஃபேஸ்புக்கு எதுலையாவது எவனாவது ஒருத்தன் புலம்பிட்டா உடனே குழம்பிடுறாங்க. அகீதால ஸ்ட்ராங்கா இருங்க. நாம் இருக்கக்கூடியது சத்திய உண்மை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல இருக்கிறோம். நம்ம குழம்ப வேண்டிய அவசியமும் அல்ல, கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய தேவையும் அல்ல. கண்ணை மூடிட்டு பின்பற்றலாம். காரணம், நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோமோ அத்துணை காரியங்களையும் நமது முன்னோர்களாகிய சஹாபாக்கள், இமாம்கள், வலிமார்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் அத்தனை பேரும் செஞ்சதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். புதுசா எதுவும் நம்ம செய்யல. அப்புறம் ஏன் பயப்படணும்? அன்பான பெருமக்களே, அப்போ முதலாவது நான் சொல்ல வர செய்தி, எப்படி அமல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அதே மாதிரி அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கையிலும் கவனமாக இருக்க வேண்டும். இனி அடுத்து 2வது பாயிண்ட், அகீதா 2 வகையா இருக்குது. ஒன்னு ராசிகுல் அகீதா, இன்னொன்று ஃபாசிதுல் அகீதா. எப்படி அமல் 2 விதமா இருக்குதோ, அமாலு சாலிஹாத், அமாலு செய்யா. அமல் 2 விதமான அமல் இருக்குது. ஒன்னு நல்ல அமல் ஒண்ணு, இன்னொன்னு கெட்ட அமல் ஒண்ணு. அமல்கள்ல 2 அமல் இருக்குது, ஒன்னு நல்ல அமல், இன்னொன்னு கெட்ட அமல். அதே மாதிரி அகீதாவிலும் 2 இருக்குது, ஒன்னு நல்ல அகீதா, இன்னொன்று கெட்ட அகீதா. ராசிகுல் அகீதா, ஃபாசிதுல் அகீதா இமாம்கள் சொல்வாங்க. நல்ல அகீதாக்கு ராசிகுல் அகீதா, கெட்ட அகீதாக்கு ஃபாசிதுல் அகீதா. அகீதா மோசமானது. அன்பான பெருமக்களே, நமக்கு நல்ல அமல்கள் வரணும்னா என்ன செய்யணும்? நல்ல மக்களோட சேர்ந்து இருக்கணும். நமக்கு நல்ல அமல் வரணும்னா நல்ல மக்களோட சேர்ந்து இருக்கணும். நல்ல மக்களோட சேர்ந்தா நல்ல அமல்கள் வரும், கெட்ட மக்களோட சேர்ந்தா கெட்ட அமல் தான் வரும். அதனாலதான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாயகம் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, நல்ல மக்களுடைய தொடர்புல இருங்க. வகூனு மஅஸ் ஸாதிகீன் வஹஸன உலாயிக ரஃபீகா இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இதுல பூரா அல்லாஹ் சொல்றது நல்ல மக்களோட இருங்க. நல்ல மக்களோடு இருந்தால் நல்ல அமல்கள் வரும், கெட்ட மக்களோடு இருந்தீர்கள் என்றால் கெட்ட அமல்கள் தான் வரும். அதே மாதிரி நல்ல அகீதாக நம்ம இருக்க வேண்டும் என்றால் நல்ல மக்களோட இருக்கணும். கெட்ட அகீதா கெட்ட மக்களோட சேர்ந்தா வரும். நம்ம பழகிறத வச்சுதான் இருக்குது. அன்பான பெருமக்களே, நல்ல அகீதா நல்ல அமல் இது எங்க கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தராங்க. நல்ல அமல்கள் நல்ல அகீதா உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தான். நல்ல அமல்கள் அங்கே கிடைக்கும், நல்ல அகீதா அங்க கிடைக்கும். இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை தவிர வேற எந்த ஜமாத்தில் நீங்கள் சேர்ந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, உங்க அகீதாக்கு கேரண்டி கிடையாது, உங்க அமல்களுக்கு கேரண்டி கிடையாது. நல்ல அகீதா உங்களுக்கு இருக்காது. நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், மா அன அலைஹி வா ஸஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த வழிமுறையில் இருந்தோமோ அது யாருங்கிறத இமாம்கள் சொன்னாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நல்ல அகீதாவிலும் இருப்பார்கள், நல்ல அமல்களிலும் இருப்பார்கள். நமக்கு நல்ல அகீதா வேணும்னா, நல்ல அமல்கள் நமக்கு வேணும்னா அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துல தான் நம்ம சேரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா நமக்கு சொல்லி தராங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை தவிர வேற எந்த ஜமாத்திலையும் போய் நீங்க சேர்ந்துடாதீங்க. உங்க அமலும் நாசமா போயிரும், உங்க அகீதாவும் நாசமா போயிரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சென்ற வாரம் கூட சம்பந்தமான ஹதீசுகள் நம்ம சொன்னோம். பிற்காலத்தில் சில மக்கள் வருவார்கள்,
புத்தி குறைவானவர்கள், வாலிப வயதை கொண்டவர்கள், அப்படி ஒரு ஜமாத்து வரும். பேசக்கூடிய பேச்செல்லாம் பெருங்கொண்ட பேச்சாக இருக்கும். அவங்கள பார்த்து ஏமாந்துடாதீங்க. வெளியில பார்ப்பதற்கு லேபிள் நல்லா இருக்கும், உள்ள போனா நாரி போயிடும். அக்கீதாவும் ஒழுங்கா இருக்காது, அமலும் நல்லா இருக்காது. அப்படிப்பட்ட சில ஜமாத்துகள் வரும், அதுல போய் சிக்காதீங்க. இன்னொரு ஹதீஸில் நாயகம் சொல்வார்கள், சென்ற வாரம் நான் சொன்னது, சில கூட்டத்தார்கள் வருவார்கள், என் சஹாபாக்களை திட்டுவார்கள். அப்படி ஒரு ஜமாத்து வரும் இல்ல, வந்துருச்சு. என் சஹாபாக்களை திட்டக்கூடிய ஜமாத்துகள் வரும், அதுல போய் சேர்ந்துடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தில் இருங்க. அவங்க எல்லாத்தையும் மதிப்பாங்க, அல்லாஹ்வை மதிப்பாங்க, ரசூலை மதிப்பாங்க, சஹாபாக்களை மதிப்பாங்க, அவுலியாக்களை மதிப்பாங்க. சில கூட்டங்கள் வரும், அல்லாஹ்வையும் மதிக்காது, ரசூலுல்லாஹ்வையும் மதிக்காது, இமாம்களை மதிக்காது, அவுலியாக்களை மதிக்காது. அப்படிப்பட்ட கூட்டம் எல்லாம் வரும், அதுல போய் சிக்கி சீரழிஞ்சிடாதீங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், பிற்காலத்துல ஒரு கூட்டம் வரும், கௌமுன் யுஹ்ஸினூனல் கீல வ யுஸீஊனல் ஃபிஅல. பேசுறது பேச்சு பூரா அவுலியா பேச்சா இருக்கு, அல்வா மாதிரி பேசுவானுங்க, செயல்பாடுகள் பூரா மோசமாக இருக்கும். சொல்றாங்க, இந்த ஜமாத்துல போய் சேர்ந்துடாதீங்க. யுஹ்ஸினூனல் கௌல, அவங்க பேசுறதை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும், ஆனா வயுஸீஊனல் ஃபிஅல், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் படு மோசமாக இருக்கும். மட்டுமல்ல, யத்ஊன இலா கிதாபில்லாஹி வலைஸு மின்ஹு ஃபீ ஷைஇன், எங்களுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ் தெரியும், குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நாங்க மட்டும்தான் நடக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். நம்பிராதீங்கங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யத்ஊன இலா கிதாபில்லாஹ் வலைஸு மின்ஹு ஃபீ ஷைஇன், வெளியில சொல்வார்கள் குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் நாங்க தான் பக்காவா நடக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமாந்தா விடாதீர்கள். வலைஸ மின்ஹும், குர்ஆன் ஹதீஸுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. பட் வெளியில யுஹ்ஸினூனல் கௌல், பேச்சு மட்டும் அவ்வளவு அழகா பேசுவாங்க, அல்வா மாதிரி மக்களை மயக்கிற மாதிரி பேசுவார்கள். ஆனா அவங்களுக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தமே இருக்காது. நாங்க தான் ஹதீஸ் பிரகாரம் நடக்கிறோம்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர்களுக்கும் ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹ்ருஜு கௌமுன் மின் உம்மதி, என் உம்மத்துல இப்படியும் சில மக்கள் வருவார்கள். எவ்வளவு அழகா நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. என்னுடைய உம்மத்தில் இப்படியும் சில மக்கள் வருவார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் அமல் செய்வார்கள் தெரியுமா? வலா ஸலாத்துக்கும் இலா ஸலாத்திஹிம் பிஷைஇன் வலா சியாமுக்கும் இலா சியாமிஹிம் பிஷைஇன், அவங்க அவ்வளவு அமல்கள் செய்வார்கள். அவங்களோட உங்களை நீங்க கம்பேர் பண்ணா உங்க அமலை ரொம்ப மோசமாக நினைப்பீர்கள். தொழுகை எல்லாம் பெருசா இருக்கும், தஹஜ்ஜுத் அது இது பெரிய இபாதத்தை செய்வார்கள். ஏமாந்து விடாதீர்கள், நாயும் சொல்றாங்க. வெறும் அமலை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், நாயும் சொல்றாங்க. சில கூட்டத்தார்கள் வருவார்கள், நபி நாயகம் வித்தியாசமா சொல்றாங்க. முதல்ல சொன்னாங்க சில கூட்டத்தார்கள் வருவார்கள், என் சஹாபாக்களை திட்டுவார்கள். அப்படி ஒரு கூட்டம் வரும். இன்னும் சில கூட்டத்தார்கள் வருவார்கள், எதுக்கு எடுத்தாலும் குர்ஆன் ஹதீஸை ஓதுவாங்க, நம்பி விடாதீர்கள். இன்னும் சில கூட்டத்தார்கள் வருவார்கள், நிறைய அமல்கள் செய்வார்கள். எப்படிப்பட்ட அமலுன்னு சொன்னா, அவங்க அமலோட உங்க அமலை கம்பேர் பண்ணா நம்ம என்னடா அமல் செய்யறோம், அவ்வளவு அமல் செய்கிறார்களே என்று நீங்கள் உங்களுடைய அமலை கேவலமாக நினைக்கும் அளவுக்கு அமல் செய்வார்கள். அதை பார்த்தும் ஏமாந்து விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்திலே லா தகூமு ஸாஆ, மறுமை நாள் வராது, ஹத்தா யபஅஸுல் கذாபூன தஜ்ஜாலூன, பிற்காலத்துல நிறைய பொய்யர்கள் வருவார்கள், நிறைய தஜ்ஜால்கள் வருவார்கள். சொல்றாங்க, கரீபும் மின் ஸலாஸீன, கிட்டத்தட்ட அந்த மாதிரி 30 பேர் வருவாங்களாம். நிறைய பொய்யர்கள் வருவார்களாம். தஜ்ஜால் ஒரு தஜ்ஜால் அல்ல, அது பெரிய தஜ்ஜால். அது போக நிறைய தஜ்ஜால்கள் வருவார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிறைய பேர் வருவாங்க, நானும் நபின்னு சொல்லிட்டு வருவாங்க. வ இன்னி ஹாத்தமுன் நபியின், நானும் நபியா இருக்கிறேன், எனக்கு வஹி வருது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகும் நபி இருக்குது, எனக்கு பிறகும் நபி உண்டு, அந்த நபி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் வருவார்கள். தன்னை நபி என்று சொல்லி கொண்டு சிலர்கள் வருவார்கள். அவர்களையும் நம்பி விடாதீர்கள். எந்தெந்த கோணத்துல எல்லாம் வர்றாங்கன்னு பாருங்க.
நான் அதான் சொல்ல வரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா பிரிச்சு சொல்றாங்க. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட ஜமாத்துகள் எந்தெந்த கோணத்துல எல்லாம் வர்றாங்க பாருங்க. இன்னொரு ஹதீஸில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூனு பைன யதஇ ஸஆ, மறுமை நாளுக்கு நெருக்கத்தில் கத்தாபூன தஜ்ஜாலூன, நிறைய பொய்யர்களும் தஜ்ஜாலுகளும் வருவார்கள். யுஹத்திஸூனகும், அவர்கள் உங்களிடத்திலே பேசுவார்கள். பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாத புது புது செய்தி எல்லாம் சொல்வார்கள். கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அது இல்லம்பா, இது இல்லம்பா, அது கூடாதும்பா, இது கூடாதும்பா, அது பிதாத்தும்பா, இது அனாச்சாரம்பா, அது வழிகேடும்பா. அட காலங்காலமாக நமது முன்னோர்கள் செஞ்சு வந்திருக்கிறாங்க, அவங்கள பூரா வழிகேட்டுல தள்ளிடுவோம் அவ்வளவு பேரையும். நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேள்விப்படாத புது புது செய்திகளை எல்லாம் கொண்டு வருவார்கள். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இய்யாகும், உங்களை நான் எச்சரிக்கிறேன், அவங்க வலையில போய் நீங்க சிக்கி விடாதீர்கள். லா யுதில்லூனகும் வலா யஃப்தினூனகும், அவர்கள் உங்களை குழப்பி விட வேண்டாம், அவர்கள் உங்களை குழப்பத்தில் மாட்டி விட்டு விட வேண்டாம், கவனமாக இருந்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப கவனமா இருங்க. கடைசி கால ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, மறுமை நாளுக்கு நெருக்கத்துல உங்க அகீதாவை நாசமாக்கக்கூடிய நிறைய ஜமாத்துகள் வரும், அவங்களுடைய வெளிப்பார்வையை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாவற்றிற்கும் அசல் என்ன தெரியுமா? சொல்லப்பட்ட ஹதீஸுகளுக்கு எல்லாம் அசல் என்ன தெரியுமா? நீங்க இந்த செய்தி, இந்த ஹதீஸை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களாங்கிறது எனக்கு தெரியல, ஆனா பதிவு செய்யப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போரை முடிச்சுட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் ஹுனைன் போரை முடிச்சுட்டு வராங்க. வந்து ஃபகஸமஹு, போர்ல கிடைச்ச கனிமத்து பொருள் இருக்கும் இல்லையா, போர்ல கிடைச்ச பொருளுக்கு பேரு தான் கனிமத்து பொருளும் பாங்க. அந்த பொருட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஆதா மின் அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி வ லம் யுஅத மின் வராஇஹி. என்னைக்குமே போருக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்ல கிடைச்ச ஈட்டி, வாளு, கேடயம், ஊருக்கு சட்டை, வேற என்னென்ன கிடைக்குதோ சஹாபாக்களுக்கு பங்கு வைப்பாங்க. அது பத்ர் போரா இருந்தாலும் சரி, உஹது போரா இருந்தாலும் சரி, ஹந்தக்கு போரா இருந்தாலும் சரி, இப்படி என்ன போரா இருந்தாலும் சரி, போருக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு போர்ல கிடைச்சது அப்படியே பங்கு வைப்பாங்க. ஹுனைன் போரை முடிச்சுட்டு வராங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வலது பக்கத்துல உள்ளவங்களுக்கு கனிமத்து பொருளை கொடுக்குறாங்க. சில கனிமத்து பொருள், கனிமத்துனா போர்ல கிடைச்ச பொருள், சில பேருக்கு இடது பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்க, பின்னாடி உள்ளவங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு இமாம்கள் பல காரணங்கள் எழுதுறாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் கொடுத்துட்டு இடது பக்கம் கொடுத்துட்டு பின்னாடி ஏன் கொடுக்கல? இப்ப நம்ம மாதிரி ஆளா இருந்துச்சுன்னா ஆள் பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லிடலாம், அவங்க தெரிஞ்ச ஆளா பார்த்து கொடுக்குறாங்க, அவருக்கு நம்ம நெருக்கமான ஆளா பார்த்து கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? அந்த கெட்ட புத்தி எல்லாம் நமக்கு தான் இருக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குமா? ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி செய்வாங்களா? எல்லா மக்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள், நீதத்தின் தலைவர், நீதமாக நடக்கக்கூடிய நாயகம். வலது பக்கம் கொடுக்குறாங்க, இடது பக்கம் கொடுக்குறாங்க, பின்னாடி மட்டும் கொடுக்கல. டக்குன்னு ஒரு ஆள் எந்திக்கிறான், பின்னாடி ஒரு ஆள் எந்திரிச்சு, யா முஹம்மத், யா முஹம்மத், மா அதல்த ஃபில் கிஸ்மா, நீங்க நீதமா பங்கு வைக்கலன்ட்டான். யார்? காஃபிரா? சற்று யோசித்து பாருங்கள். அகீதா ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வலது பக்கம் கொடுக்கிறாங்க, இடது பக்கம் கொடுக்கிறார்கள், ஏதோ ஒரு காரணம் பின்னாடி உள்ளவங்களுக்கு கொடுக்கல. ஒருத்தன் எஞ்சி நின்று சொல்றான், யா முஹம்மத், மா அதல்த ஃபில் கிஸ்மா, நீங்க சரியா பங்கு வச்ச மாதிரி தெரியல. ஹதீஸ் இல்ல, பலவிதமான வாசகம் வருது, இப்படியும் வருது. ஏடில் யா ரசூலல்லாஹ், நாயகமே கொஞ்சம் நேர்மையா பங்கு வைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கா நீங்க கொடுக்குற மாதிரி தெரியுது. அவன் சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் பார்த்து நேருக்கு நேரு சொல்றான். இப்படியும் வருது, இத்தகில்லாஹ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கொஞ்சம் பயந்துக்குங்கிறான். யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க நீதமா பங்கு வைக்கல, நீதமா பங்கு வையுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை அவன் சொன்னவுடன், இந்த வார்த்தையை அவன் சொன்னவுடன் ஃபகலிப ரசூலுல்லாஹி கலபன் ஷதீதா, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எல்லாம் மாறிடுச்சு.
கடுமையான கோபம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணெல்லாம் செவந்துருச்சு. இந்த வார்த்தையை ரசூல் நாயகமே, நீங்க நேர்மையா பங்கு வைக்கல, நீங்க ஒழுங்கா பங்கு வைக்கல, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா பார்த்து நீங்க கொடுக்கிற மாதிரி தெரியுதுங்கிற வார்த்தையை சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எல்லாம் மாறி செவந்து, சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நான் கோபப்பட்டதை பார்த்ததே இல்லை. அவ்வளவு கடுமையான கோபம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்துல சொன்னாங்க, வைஹக் வைஹக், அட நாசமா போனவனே, ஒமை யாதில் இல்ல மாதில், என்ன பார்த்தா நேர்மையா பங்கு வைக்க சொல்ற, என்ன பார்த்தா நீதமா பங்கு வைக்க சொல்ற, இந்த உலகத்திற்கு நீதத்தை கற்றுக் கொடுத்தவன் நான், இந்த உலகத்திற்கு நீதமாக நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவன் நான். இந்த உலகத்துல நான் நீதமா நடக்கலன்னா வேற எவன்டா நடப்பான்? இந்த உலகத்தில் ஒமை யாதில் இல்ல மாதில், நான் நீதமாக நடக்கவில்லை என்றால் வேற எவன் இந்த உலகத்தில் நடப்பான்? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எல்லாம் கடுமையான வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பார்வை பார்க்கறாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, நாசமா போனவனே, என்ன பார்த்தா நேர்மையாக பங்கு வைக்க சொல்கிறாய், நான் நேர்மையா பங்கு வைக்கலன்னா இந்த உலகத்தில் வல்லாஹி லா தஜிதுன பஅதி ரஜுலன் ஹுவ அஅதலு மின்னி, நான் நேர்மையாக பங்கு வைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் வேற யாரும் நேர்மையாக பங்கு வைக்க மாட்டார்கள். என்ன பார்த்தா அந்த வார்த்தை சொல்ற? ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு. கேட்டது யாரு? இந்த கேள்வியை கேட்டது யார்? ரசூலுல்லாஹ் பார்த்து யார் இந்த கேள்வியை கேட்டா? வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. துல் ஹுவைஸரா அத்-தமீமி, முஸ்லிமு தான், காஃபிர் அல்ல. துல் ஹுவைஸரா என்று சொல்லக்கூடியவன் தான். துல் ஹுவைஸரா அத்-தமீமி, தமீம் குடும்பத்தை சார்ந்த துல் ஹுவைஸராங்கிறவ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்கிறான், அவன் ஆள் எப்படி இருப்பான்னு தெரியுமா? அங்கதான் நீங்க கவனிக்கணும். அவன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? ரஜுலுன் அஸ்வதுன், கண்ணங்கரேன் இருப்பான், மத்ஊமு ஷர், மொட்டை அடித்திருப்பான், சௌபானி அபியலானி, பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட், வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பான். நான் சொல்ல சொல்ல நீங்க அப்படி கொஞ்சம் உருவத்தை கொடுங்க. கேட்டவன் காஃபிர் அல்ல. ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்க நீதமா பங்கு வையுங்கன்னு சொல்லது காஃபிர் அல்ல, முஸ்லிம். ரசூலுல்லாஹோட பக்கத்துல இருக்கிறான். நமக்கெல்லாம் நாயகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நேர்ல இல்ல, கனவுல கூட இல்ல, நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹோட போருக்கு போயிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட அந்தஸ்துல இருக்க வேண்டியவன் ரசூலுல்லாஹ் பார்த்து நீதமா பங்கு வைங்கிறான். சொன்னவன் பேரு துல் ஹுவைஸரா தமீமி, கண்ணகரேன் இருப்பான், மொட்டை அடித்திருப்பான், வெண்மையான ஆடை அணிந்திருப்பான். அடுத்து என்ன தெரியுமா? அடுத்து என்ன தெரியுமா? பைன ஐனைஹி அஃரு சுஜூத், ரெண்டுக்கு நெத்திக்கும் அடியில, ரெண்டு நெத்திக்கும் நடுவுல சுஜூதுடைய அடையாளம் இருக்குமா? பைன ஐனைஹி அஃரு சுஜூத், ரெண்டு நெற்றிக்கும் இடையில் சஜதாவினுடைய கருப்பு தழும்பு இருக்குமா? கஃபுல் லிஹ்யா, நிறைய தாடி வச்சிருப்பானா. ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, கஃபுல் லிஹ்யா, அதிகமான தாடி வச்சிருப்பான். கொஞ்சம் படம் வரைஞ்சு பாருங்களேன், இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான். வெளியில பார்க்கும்போது அவுலியா மாதிரி இருப்பான்ல, பெரிய தாடி, ஒயிட் அண்ட் ஒயிட், நெத்தியில சுஜூதுடைய அடையாளம். அமல் ஓகே, அகீதா நாரி போச்சு, அகீதா நாரி போச்சு, அகீதா சரியில்லை. ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான், நீங்க நீதமா பங்கு வைக்கல, இவன்ட்ட அமல் இருக்குது, அகீதா இல்லை. அகீதா இல்லாட்ட அந்த நிலைதான் ஏற்படும். சொல்லி போட்டு அவன் போயிட்டான், சொல்லி போட்டு போயிட்டான். சஹாபாக்களுக்கு வந்த கோபம், ஒவ்வொரு காலித் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள், அல்லாஹ் அல்ரிப் உனுகா, நாயகமே உங்களை இந்த அளவுக்கு கோபப்படுத்தி இருக்கிறான், கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க, அவன் கழுத்தை எடுத்துடுறாங்கிறாங்க. காலித் இப்னு வலீத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தஅனி அக்துல் ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்கை நான் கொல்ல போறேன், எனக்கு அனுமதி கொடுங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து இந்த கேள்வி கேட்டா சஹாபாக்கள் விடுவார்களா? கொந்தளிக்கிறாங்க சஹாபாக்கள். நாயகமே ஒரு பெர்மிஷன் கொடுங்க, அவனை கொன்றுறேன். சொல்லி போட்டு ஆளை காணோம், எங்க போனான்னு தெரியல. பார்த்தா பள்ளிவாசல்ல போய் தொழுதுகிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் மரியாதை குறைவாக பேசிக்கிட்டு எங்க போய் தொழுதுகிட்டு இருக்கிறான்? பள்ளிவாசல் தொழுதுகிட்டு இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பதான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், இப்பதான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சஹாபாக்கள் அவனை கொல்வதற்கு பெர்மிஷன் கேட்கிறாங்க. நாயகமே உங்களிடத்திலே ஒழுக்க குறைவாக, இபாதத்துல குறையில்லை,
அவன் தொழுகிறதுல குறை இல்லை, அகீதால பிரச்சனை. ரசூலுல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்துல மதிக்கல. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவனை கொல்லவான்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. ஏன்னா இவனுடைய குடும்பத்திலிருந்து தான் வழிகிட்ட ஜமாத்துகள் பூரா வரும்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவனுடைய வம்சம், இவனுடைய குடும்பத்திலிருந்து தான் அத்தனை வழிகிட்ட ஜமாத்துகள். இன்னஹு யஹ்ருஜு மின் லிஅலி ஹாதா கௌமுன் யத்லூன கிதாபில்லாஹி ரத்பன் லா யுஜாவிஸ். ஹதீஸ்கள் நீண்டு வருது. இப்ப நான் சொன்னல, இதுக்கு முன்னாடி சுன்னத்துல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட கொள்கை உடையவர்கள் பல டைப்ல வருவாங்க. அத்தனை வம்சத்திலிருந்து தான் வருமா. இந்த துல் ஹுவைஸரா தமீமியுடைய வம்சத்திலிருந்து தான் சுன்னத்துல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்ட, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சுன்னத்துல் ஜமாத்திற்கு அப்பாற்பட்ட அத்தனை கொள்கை உடையவர்களும் இந்த கேடுகட்ட கேவலமான துல் ஹுவைஸரா தமீமி அவன் குடும்பத்திலிருந்து தான் வருவார்களாம். முடிவு பண்ணிங்க எந்த ஜமாத்துல இருக்க வேண்டும் என்று. அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்து தான் நிலை பெற்ற ஜமாத்து, அதுதான் நேர்வழி பெற்ற ஜமாத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அகீதா சம்பந்தமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் சில அடையாளங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துவோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்து சம்பந்தப்பட்ட அகீதா கொள்கைகளை நீங்கள் நல்ல முறையில் மனதில் பதிய வைத்துக் கொண்டால் எந்த காலகட்டத்திலும் நீங்கள் குழம்பவும் மாட்டீங்க, கன்ஃபியூஸ் ஆகவும் மாட்டீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. எப்படி அமல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அகீதாவிலும் ஸ்ட்ராங்காக இருப்பீர்கள். ஆக அன்பான பெருமக்கள், அகீதாவுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இவன் துல் ஹுவைஸரா அவன் செஞ்ச அமல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, அகீதால தான் பிரச்சனை. எவ்வளவு மோசமான நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எப்படி அமல்ல உறுதியா இருக்கிறீங்களோ அகீதாவிலும் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல அமல்களையும் நல்ல அகீதாவையும் தந்தருள் புரிந்து வாழும் காலம் எல்லாம் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கை பிரகாரம் வாழ்ந்து அதே அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கை பிரகாரம் மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.